அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, மகான் சிந்தாமதார் ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாரம்பரியமான நினைவு விழாவினை ரொம்பவும் சிறப்பாக முறையில் எல்லா வருடங்களைப் போல மிகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களே, எனக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைத்து கிராத் ஓதிய ஹசரத் அவர்களே மற்றும் பொருளாளர், செயலாளர், தலைவர் உட்பட எம்ஓசியில் என்னுடைய முக்கியஸ்தர்களே, இந்த நிகழ்ச்சியிலே ஆரம்பம் முதலாக கலந்து கொண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே பல்வேறு பொழுதுபோக்கில் கலந்து கொள்வதை விட்டுவிட்டு நல்லவர்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய இறை நேசர்களின் நேசர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது போல நல்லோர்களை நிகழ்ச்சிகளை ரசிக்க வந்திருக்கக்கூடிய நம்மையும் நம் குடும்பத்தினர்களையும் அல்லாஹ் இறை நேசர்களாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பல்வேறு துஆவில் ஒன்று நம்மை கேட்க சொன்னார்கள். யா அல்லாஹ், நான் உன் நேசத்தை, உன்னை நேசிப்பவர்களின் நேசத்தை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் சொன்னான். இன்னைக்கு நமக்கு பணத்தின் மீது பாசம் எல்லாத்துக்கும் இருக்கு. ரியல் எஸ்டேட் நம்ம சொத்து வாங்கணுங்கிறதுல அதுல பெரிய அளவுக்கு பிசினஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் மண் ஆசை இருக்கிறது, பொன் ஆசை இருக்கிறது. ஏன் திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் உயர்ந்த இடத்திலே முடிக்க வேண்டும், அது நிறைய நகை போடுற இடத்துல இருக்க வேண்டும், நல்ல குடும்பமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு பெண்ணாசை இருக்கிறது. ஆனால் இந்த ஆசையெல்லாம் உலகத்துல உள்ளதுதான். ஆனா ரசூல் நல்லவர்கள் மீதும் ஆசை இருக்கணும் அப்படிங்கிறத ரசூல்லா நமக்கு கற்றுத்தர்றான். ஆனா இதெல்லாம் உலகத்தோடு இன்றும் நல்லவர்கள் நேசித்தால் நாம சொர்க்கத்துக்கே போயிடுவோம். யூசுப் நபகானி அவர்களுடைய வரலாறு எழுதுவாங்க. இறைநேசர்களுடைய 1000 1100 பேருடைய வரலாறு எழுதியிருப்பார் வரலாற்று நாயகர் 7ஆம் நூற்றாண்டில். அவங்க காலத்துல ஆப்பிரிக்காவை சார்ந்த ஒரு சீடர் இறந்து விட்டதாக அவங்க குடும்பத்துக்கு ஒரு தகவல் வந்தது. உடனே அலறி அடித்துக் கொண்டு அந்த ஆப்பிரிக்காவை சார்ந்த அவங்களுடைய சீடர் நீண்ட நெடிய பயணம் போயிருந்தாரு. போற வழியில் என்ன நடந்தே தெரியல, அவர் குடும்பத்தினர்களுக்கு அவர் போனவர் இறந்துட்டாருன்னு சொல்லி அந்த ஆப்பிரிக்காவுடைய அந்த சீடருடைய குடும்பம் அழுதுகிட்டே அந்த ஞானிகிட்ட வந்தாங்க. உடனே அவங்க என்ன செய்தாங்க, கொஞ்ச நேரம் அப்படி குனிஞ்சு உட்கார்ந்து இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்துல நமக்கு சொல்லி தருவான் குர்ஆன்ல, நீங்க ஆசிரியர்கிட்ட படிங்க, படிச்சு புக்கு படிச்சு சில ஞானத்தை படிச்சுக்கிடுவோம், தந்தைகிட்ட இருந்து சில ஞானத்தை படிச்சுக்கிடுவோம், கல்லூரியில போய் ஆசிரியர் மூலமா சில ஞானத்தை படிச்சுக்கிடுவோம், அல்லாஹ்ட்ட இருந்து சில ஞானத்தை நம்ம படிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வத்தகுல்லா, நீங்க அல்லாஹ்வை பயந்து வாழுங்க, ஆண்டவன் உங்களுக்கு ஆசானாக இருப்பாங்கிறான்ல. உங்களுக்கு யார் பாடம் நடத்துவாங்கிறான்ல, நீங்க ஆண்டவனை பயந்தா அல்லிமுக்குமுல்லா, அல்லாவே ஆசிரியனாய். நான் ஒரு பாட்டுல படிப்பார், அல்லாவே ஆசிரியன் ரசூலுல்லாஹ்வுக்கு. அதே மாதிரி அல்லாவே நமக்கு ஆசானா, ஆண்டவனே நம்ம மனசுல தேவையான விஷயத்தை தேவையான நேரத்தை போட்டு கொடுக்கறது தான் எனக்கு. அதனாலதான் ஞானிகள் உடனே குனிஞ்சு தலையை குனிஞ்சு பார்ப்பாங்க, ஆண்டவன் நமக்கு ஏதாவது போடுறான இந்த விஷயத்துல உண்மை நிலை என்ன. ஒரு ஆளை காணையிலன்னு சொன்னா உடனே என்ன செய்யணும்,
காவல்துறையில தகவல் கொடுத்து அவங்க உடனே என்ன செய்வாங்க, விசாரணை பண்ணுவாங்க, சிபிசி எல்லாம் பண்றாங்கல்ல. இது எல்லாமே மனசுலயே ஆண்டவன் போட்டு கொடுத்துருவோம். அப்ப அந்த ஞானி குனிஞ்சிட்டு சொன்னாங்க, அவர் இறந்து போகலங்க அப்படின்னு குடும்பத்தினர்கிட்ட சொன்னார். உடனே எல்லாரும் கேட்டாங்க, இல்ல இறந்ததாக தகவல் வருது, நீங்க உங்க சீடர் இறக்கலன்னு சொன்னீங்கல்ல ஆப்பிரிக்காவில. இல்ல, சொர்க்கத்துல தேடின அவர் இறந்திருந்தா ஒண்ணு சொர்க்கத்துல இருப்பாரு, ஒண்ணு நரகத்துல இருப்பார். ஒரு ஆள் இறந்தா ஒண்ணு நல்லவனா இருந்தா சொர்க்கத்துக்கு போவாங்க, கெட்டவங்க தான் நரகத்துக்கு போவாங்க, அப்படித்தானே? சொன்னாங்க, சொர்க்கத்துல பார்த்தேன் அவரை காணையில, அவர் இறந்திருந்தா போயிருக்கலாமே இல்லையா? நரகத்துல நான் பார்க்க வேண்டிய தேவையே இல்லை, என் சீடர்களை ஆண்டவன் நரகத்துக்கு அனுப்பவே மாட்டான், நான் அப்படி பயிற்சி கொடுத்துருக்கேன். என்ன சொன்னாங்க? நரகத்துல போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை, ஏன் என் பிள்ளைகள் எங்க போக மாட்டாங்க. இதே வேலையைத்தான் ரசூலுல்லாஹ் செய்தான். சஹாபாக்கள் தன்னுடைய தோழர்கள் அத்தனை பேர்களையும் சிரித்த முகத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். நான் எல்லாரையும் என்ன செய்யிட்டேன். இன்னைக்கு பாருங்க, நயவஞ்சகர்கள் இன்னைக்கு குடும்பத்திலே இருக்கிறாங்க. ரெண்டு வேஷம் போடக்கூடாது. நம்மகிட்ட ஒண்ணு நம்ம முதுகுக்கு பின்னால் ஒரு சஹாபாக்கள் அவர் பேசுனதே கிடையாது, ஒரே பேச்சு தான், ரசூலுல்லாஹ்ட்ட ஒரே பேச்சு தான். இப்போ நல்லவர்கள் இருக்காங்களே, அவங்களை நேசிக்கிறதுனால நம்ம எங்க போயிடலாம், சொர்க்கத்துக்கே போயிடலாம். அதனால தான் நிகழ்ச்சி, அதுக்கு ஒரு காரணத்தில் இது ஒரு நிகழ்ச்சி. சரி, இந்த நிகழ்ச்சி இப்ப நம்ம அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இறந்தவங்களை பத்தி நல்ல விஷயங்களை பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக ஒரு சிறப்பு கூட்டத்தில் ஒரு சுதந்திர தின விழா நடக்குதுன்னு வைங்களேன், அந்த சுதந்திரத்தினுடைய தியாகிகளை பத்தி பேசப்படும். அதான சுதந்திர தினங்கிறது. அந்த நாட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, உயிரை கொடுத்தாங்க, தன்னுடைய சொத்தை கொடுத்தாங்க. அப்ப நிறைய பொருள் தியாகம் பண்ணாங்க. அப்ப நல்லவங்களை பத்தி பேசுங்க. அடுத்தவங்களை பத்தி கழுவி குடிக்கிறதுனால நம்ம பாவம் அழிக்கப்படுது. ஆனா நல்லவங்களை பத்தி இறந்த பிறகு நல்ல விஷயத்த பேசுங்கன்னா, நம்ம என்ன சொல்ல போறோம்னா, உலகத்திலே இயேசுநாதர் அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் இறந்தவங்களை உயிர்ப்பிச்சாங்க. உலகத்துல நபிமார்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு அற்புதத்தை காட்டினாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாங்க, இறந்த மையத்துக்களை ஜனாசாக்களை உயிர்ப்பிச்சு காட்டினாங்க. இது என்னுடைய சும்மா சொல்லல, ஆண்டவன் மீது உத்தரவு கொண்டு சொல்றேன் எழுன்னு சொன்னாங்க. என்னுடைய சொந்த நான் ஒரு கடவுள்னு சொல்லல, என்ன சொன்னாங்க, ஆண்டவனுடைய உத்தரவு கொண்டு சொல்றேன் நீ எழு அப்படின்னு சொன்னான். உலகத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெற்ற ஒரு பெரிய விஷயம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய காலம் மருத்துவர்கள் இருந்தாங்க. உலகத்துல அலெக்சாண்டர் என்ன செய்தாரு, தன்னுடைய பிரேதங்களை தன்னுடைய இறுதி ஊர்வலத்துல தன்னுடைய பிரேதத்தை தூக்கிட்டு போகும்போது என்ன அலெக்சாண்டர் சொன்னார், என்னைய தூக்கிட்டு போகும்போது என்னுடைய சவப்பெட்டியை தூக்கிட்டு போற ஆளு பெரிய சீப் டாக்டரா இருக்கணும். என்ன சொன்னாரு அலெக்சாண்டர், என்ன சொன்னாரு, என்னுடைய சவப்பெட்டியை தூக்கிட்டு போக கடைசி நேரத்தில் அவர் எழுதின விஷயத்துல முக்கியமான விஷயம், என் சவப்பெட்டியை தூக்கிட்டு போற ஆள் யாரா இருக்கணும், பெரிய மருத்துவ கிங்கா இருக்கணும். அவர் தான் என்ன செய்யணும், என்னை தூக்கிட்டு போகணும். அந்த மருத்துவர்கள் தான் தூக்கிட்டு போகணும். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா, இந்த உலகம் பார்க்கணும் எவ்வளவு பெரிய டாக்டர்னா சாவடிக்கிறவனை என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது, சாவில் இருந்து காப்பாற்ற முடியாது. எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும் என்ன செய்ய முடியாது. நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய டாக்டர்னா கடைசியில் கையெழுத்து வாங்கிடுவாங்க. இதுல ஏதாவது ஒண்ணு ஆஸ்பத்திரி பொறுப்பு கிடையாது, நான் பொறுப்பு கிடையாது, அப்படி நடக்கலாம் இப்படி நடக்கலாம் சொல்லி பயம் உண்டாக்குற மாதிரி அந்த கையெழுத்து பார்த்தாலே நமக்கு ஆபரேஷன் உள்ள போறோம் பாதி சேர்த்து போயிடுவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். அதுல கேரண்டி இல்லாத ஒண்ணு. அவங்க எவ்வளவு பெரிய மருத்துவர்களா இருந்தாலும் மரணத்தை அவர்களால் காப்பாற்ற முடியாது என்பதை இந்த உலகம் விளங்கணும் என்பதற்கு தான் மருத்துவர்கள் என்ன செய்ய என்னை தூக்கிட்டு போகணும்னு சொன்னார். ஆனா இது சாதாரண மனிதன் செய்ய முடியாது. மனித புனிதர்கள் ஞானிகள் தன்னுடைய தெய்வ வலிமையினால அதை செய்வாங்க. பகதாதில ஞானிகளுடைய சங்கமிக்கக்கூடிய பகதாதில அல்லாமா சஹலு துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி சொல்வாங்க, இன்னல்லதாக்கிரல்லாஹி அலல் ஹகீகா, அல்லாஹ் 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 அல்லாஹ்னு சில பேங்க திக்ர் செய்றாங்க. அல்லாஹ் அல்லாஹ் நம்ம என்ன செய்யறோம், அப்ப கிறிஸ்துவர்கள் ஏசப்பா ஏசப்பான்னு அவங்க திக்ர் செய்றாங்க. இந்து மத சகோதரர்கள் அவங்க குருவை என்ன செய்யறாங்க, அவங்களுடைய சாமி பேரை சொல்லி இது பண்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தியானம் இருக்கு. ஆனா சஹலு துஸ்தரி சொன்னாங்க, அல்லாஹ்வை ஆண்டவனை அப்படியே உணர்வு பூர்வமாக ஒரு மனிதர் திக்ர் செய்ய ஆரம்பித்து விட்டால் அவருக்கு என்ன வலிமை கிடைச்சிரும் தெரியுமா? என்ன வலிமை கிடைக்கும்? லவ் ஹம்ம அன் யுஹியல் மௌதா லஃபால, ஒரு பிரேதத்தை பார்த்து நீ உயிர் தெழு எடுன்னு சொன்னா அவர் உயிர் தெழுந்துருவார். என்ன சொல்லிடுவாரு? சில டாக்டர் சொல்றானே இல்லையா, கண்டிப்பா இது சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. சில மருத்துவர் சொல்றாங்க இல்லையா, அனுபவத்துல சொல்றேன் இது சக்சஸ்ங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அவங்களுடைய படித்த படிப்புக்கும் அவங்க எத்தனையோ அனுபவத்துல சொல்றாங்களா இல்லையா? நீ யானை நான் கேரண்டி தர்றேன் இது சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அது மாதிரி
ஒரு இறைவனை முறைப்படி சிலவங்க என்ன செய்யறாங்க, அல்ல அல்லான்னு சொல்லிக்கிட்டே ஏதோ கண்ணை காட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே எல்லாம் சிலவே சொல்றாங்க. வாயிலேயே சில அல்ல, மனசுல அதை சொல்லும் பொழுது அவங்க உளப்பூர்வமாக அல்லாஹ்வே கண் முன்னால கொண்டு வந்து. ஒரு ஞானி இருக்காங்களே, திக்ர் சபை நடந்துகிட்டே இருந்துச்சான். அந்த குரு என்ன செய்தாரா, அந்த சபையில சுத்தி நிற்கக்கூடியவங்க ஒவ்வொரு ஆள் முன்னாலையும் குனிஞ்சு பார்த்தாராம். இந்த ஞானி என்ன செய்தாரா, ஒவ்வொரு சீடரா நின்று வரிசையா நின்று திக்ர் செய்வார்ல, ஒவ்வொரு ஆளுக்கு முன்னாலே குனிஞ்சு பார்த்தாராம். அப்போ பக்கத்துல உள்ள ஒரு ஆள் கேட்டாங்களாம், என்ன பாக்குறாங்க குனிஞ்சு? இல்ல, நல்ல பாருங்க, அவங்களுடைய இதயம் கண்ணாடி மாதிரி இருக்கு. அவங்க உள்ளத்துல என்ன இருக்கு அதுக்கிற தன்னுடைய உள்ளத்துல என்ன செய்யறாங்க, எக்ஸ்ரே மாதிரி அவருடைய உள்ளத்துல ஒரு கெட்ட இருக்கா, எந்த உணர்வுல செய்யறாரு அப்படிங்கிறத தன்னுடைய இதயத்திலேயே பார்த்துக்கிட்டே என்ன செய்யறாங்க, செக் பண்றாங்கன்னா. அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்ட இதயத்தை கொடுக்குறான் பாருங்க. அந்த உணர்வில் செய்தால் ஒரு இறந்தவரை கூட உயிர்ப்பித்து விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. இறந்தவரை உயிர்ப்பிக்கிறதுங்கிறது இறந்து போனால்தான் உயிர்ப்பிக்கணும் தேவையில்லை. ஒரு மோசமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சோகுறைவர் உள்ள அவர் குணப்படுத்துறது கூட அந்த வகையில் உள்ளதுதான். நம்ம சொல்றோமா இல்லையா, ஒரு காய்ச்சல் தான் சொன்னாங்க, திடீர்னு போயிட்டார் அப்படின்னு சொல்றோமா இல்லையா. ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஒரு சும்மா ஒரு ஒண்ணுமே இல்லை. அப்போ சின்ன விஷயத்துலையும் சில பேர் இறந்து போய் தானே செய்யறாங்க. அப்போ ஒரு நோயை குணப்படுத்துறது கூட, அதனாலதான் சில பேர் சொல்லுவாங்க, டாக்டரை பார்த்து அவங்க கடவுளா பார்த்து நீங்க எங்களுக்கு உதவி செய்யிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்களே இல்லையா. சில பேர் நன்றி தெரிவிக்கும் பொழுது ஒரு நல்ல மருத்துவர் நமக்கு கிடைக்கலன்னா அவன் அற்ப ஐசில போய் சேர்ந்துருவான். இன்னைக்கு மருத்துவம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய வளர்ச்சி, இன்னைக்கு எவ்வளவு பெரிய ராணுவம் போர் செய்யக்கூடிய அந்த மெயின் இடத்துல எவ்வளவு ஆம்புலன்ஸ்கள் இருக்குது, எவ்வளவு ஐசியூ ரெடியா இருக்குது. அந்த காலத்துல துடிக்க இறந்து போயிருவாங்களா இல்லையா, காப்பாத்துறதுக்கு எவ்வளவு இது இருக்கு இன்னைக்கு. ஆக நம்ம ஞானியாக ஆகும் பொழுது ஞானிகள் செய்த பெரிய சாதனை என்ன அப்படின்னா, இறந்தவர்களை கூட உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். அதுக்கு சஹாபாக்கள் காலத்திலிருந்தே நமக்கு வரலாறுகள் எழுதப்பட்டு இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல திண்ணை தோழர்கள், ஏழைகள் உட்காரக்கூடிய திண்ணை தோழர்கள் பள்ளின்னு ஒரு இடம் இருக்கு. நீங்க இன்னைக்கும் போல ஒரு அடையாளம் போட்டிருக்கோம், அதுல ஒரு 200 பேர் உட்கார்ற மாதிரி. அங்க உட்கார்ந்து இருந்தோம். ஒரு வயசான அம்மா, கண்ணு தெரியாத ஒரு பெண்ணு, தன்னுடைய சின்ன பையன் ஒரு வாலிப வயசு, கல்யாணம் ஆகாத ஒரு கையை பிடிச்சிக்கிட்டே ஒரு தடுமாறி மக்காவில இருந்து அந்த அம்மா மதீனாவுக்கு வருது. கொஞ்ச நாள் அந்த பையனுக்கு மதீனா வைரஸ் காய்ச்சல் நடமாடிச்சு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் துவா செய்து, ஆண்டவா இந்த நோயை யூதர்கள் குடியிருப்புக்கு மாத்துவாயாகன்னு என்ன செய்தாங்க, துவா செய்தாங்க. அப்ப அந்த காய்ச்சல்ல அந்த பையன் இறந்து போயிட்டார். இறந்து போன செய்தி கூட அந்த அம்மாவுக்கு தெரியாது, ஏன்னா கண்ணு தெரியல. உடனே என்ன செய்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபருக்கு இறுதி வேலை நடக்க வேண்டிய வேலைகள், குளிப்பாட்டுங்க எல்லாம் வேலைகள் செய்யுங்கன்னு சொல்லி இந்த வேலையை குளிப்பாட்ட சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க, இந்த வயசான அம்மாட்ட சொல்லிட்டீங்களா, உங்க பையன் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைன்ட்டு தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்தும் பொழுதே அந்த அம்மா தடுமாறி நிலையில கட்டில போடப்பட்டிருக்கு. வந்து உட்கார்ந்து, என் மகன் இறந்துட்டாரா? ஆமா இறந்துட்டார். 2 காலையும் பிடிச்சி, 2 கால் கட்டி வச்சிருப்பாங்களா இல்லையா, அந்த 2 காலையும் பாதத்தையும் பிடிச்சிக்கிட்டு, ஆண்டவனே நாம் இஸ்லாத்துக்கு வந்தது எதுக்கு தெரியுமா, என் சொந்த ஊரை விட்டுட்டு என் தாய் நாட்டை விட்டுட்டு ரசூலுல்லாஹ்வுடைய ஊருக்கு வந்தது எதுக்கு தெரியுமா, என் வாழ்க்கையில நான் சோகத்தையே பார்க்க கூடாது என்பதற்கு தான். ஆண்டவன் பின்னால வந்தா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பின்னால வந்தா நமக்கு வாழ்க்கையில துக்கமே கிடைக்காது, சந்தோஷத்தை தான் பார்ப்போங்கிறதுக்காகத்தான் நம்ம நினைச்சிடும். நம்ம சொல்றோமா இல்லையா, தொழுவு போங்க உங்களுக்கு கவலை நீங்கும், தொழுவு போங்க உங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை இருக்காதுன்னு நம்ம சொல்றோமா இல்லையா. இறைவனை நினைத்தால் இறைவன் உங்களை நினைப்பான்னு சொல்றோமா இல்லையா. இந்த நிலையில நான் கஷ்டப்பட்டு நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன், வாழ வேண்டிய என் பிள்ளையை இறந்து போயிட்டார், இந்த துன்பத்தை நீ என்னை விட்டு நீக்கணும், என் மகன் எனக்கு திருப்பி வேணும். ஒரு அடியான் ஆண்டவன்ட்டு போராடுறது, நம்ம போராட்ட கூட ஆண்டவன்ட்ட காட்டணும், உரிமை இருக்கு நமக்கு. அவன் ஆண்டவன், நம்ம அடிமை, நீ தந்து ஆகணும். நீ எடுத்த உயிரை நீ திரும்ப என்ன செய்யணும். ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், விதியினுடைய பயில் என்கிட்ட தான் இருக்குங்கிறான் ஆண்டவன். யம்ஹுல்லாஹு மா யஷாஉ, அல்லாஹ் விதின்னு எனக்கு அதுல தான் யார் இறப்பு யார் பிறப்பு எழுதப்பட்ட அந்த ஏடு தான் விதியினுடைய ஏடு. அதை நினைத்ததை எழுதுவான், நினைத்ததை அழிப்பான்ங்கிறான். அப்ப அவன் நினைச்சா என்ன செய்யலாம், குறைஞ்சதை கூட்டி எழுதலாம், கூட்டின உள்ளவனை குறைக்கலாம், அதுக்கு அந்த பேனா அவன்கிட்ட இருக்குல்ல. அப்ப அவன்கிட்ட நம்ம என்ன செய்யும், இதை போய் இன்னொரு ஆள்கிட்ட கேட்க முடியாது. ஆண்டவனே நீ என் பிள்ளையை திரும்பி தரணும் என்று அந்த அம்மா கதறிச்சு. கொஞ்ச நேரம் பார்த்து அப்படி கால் அப்படி அசைய ஆரம்பிச்சு, கால் அசைய ஆரம்பிச்சு. சில நேரத்தில் டாக்டரே கை விட்டுருவான், திடீர்னு டாக்டரே வேய்ப்புற அளவுக்கு அந்த பேஷண்ட் எழுதி உட்காந்துருவாங்க. பார்த்திருக்கீங்களா, இந்த ஆள் இத்தனால இறந்து போயிருவாங்க அப்படின்னு டாக்டர் குறிச்சு கொடுத்துருவாரு. என்னுடைய ஆசிரியர் ஒரு காலத்துல சொன்னாரு, மலேசியாவில் ஒரு கேன்சர் பேஷண்ட் 15 வருஷத்துக்கு மேல நல்லாவே இருந்தாங்களாம்.
அவங்க வந்து எந்த விதமான ஆக்டிவ்ல மோசம் இல்லாம நார்மலா எல்லாரும் இருக்க மாதிரி, ஆனா அவங்களுக்கு அது இருந்துச்சு, முன்னாலேயே குறிக்கப்பட்டது அவங்களுக்கு டேட்டு அப்படி. அப்ப இது எல்லாத்துக்கும் ஆண்டவனா கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்ட் அது. இப்ப அது மாதிரி அவங்க என்ன செய்தாங்க, அந்த அம்மா அந்த கால் அசைய ஆரம்பிச்சு துணியை மூஞ்சில போடுற துணியை எடுத்து போட்டு தாயஞ்சு கட்டில ஏறி உட்கார்ந்துட்டார். அப்புறம் சாப்பிட்டார், அவர்களோடு நாங்களும் சாப்பிட்டோம். கடைசியில ரசூலுல்லாவுடைய இறக்கு பிறகுதான், அவங்க உம்மாலாம் இறந்த பிறகுதான் அவர் இறந்தார். இப்படி ஒரு நிகழ்ச்சி ரசூலுல்லாவுடைய சஹாபாக்கள் காலத்திலேயே நடந்தது. ஒரு தாயினுடைய துவா வந்து, பெத்த பிள்ளைக்கு கேட்கிற துவா வந்து அப்ப எவ்வளவு பெரிய பவர் இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில நம்ம விளங்கி கொள்ளணும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஈராக் நாடு இது 500ல வாழ்ந்தவங்க, 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெரிய ஞானி அலி இப்னுல் ஹீத்தி ரலியல்லாஹு அன்ஹு, முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி சொல்லுவாங்க, எல்லாரும் என் வீட்டுக்கு கெஸ்டா வரணும்னு ஆசைப்படுறாங்க, நான் யார் வீட்டுக்கு கெஸ்டா போகணும்னு ஆசைப்படுறேன், அலி இப்னுல் ஹீத்தி என்ற ஒரு வீட்டுக்கு நான் விருந்தாளியா போன ஆசைப்படுறேன்னு சொல்லுவாங்களா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி. நான் சொல்லுவேன், நம்ம ஹஸ்ரத்கிட்ட சொன்னேன், நம்ம சிந்தா மதார் பள்ளியாசல வாரம் வருஷத்துல ஒரு 40 கூட்டம் பேசுறோம், சிந்தா மதார் அவுலியா விழாவில் நமக்கு பேசணும், நமக்கு ஒரு ஆசை இருக்குன்னு நம்ம சொன்னோம். அல்லாஹ் தாலா அந்த எம்ஓசியினுடைய நிர்வாகத்துக்கு அல்ல நீண்ட ஆயில தருவானா. இந்த வருஷம் அல்ல அவங்க உள்ளத்துல அந்த ஆசையை எல்லாம் போட்டான். நமக்கு ஒரு ஆசை இருந்தது, ஏன் நமக்கு வர்றோமா இல்லையா, பெரியவங்களுடைய தர்பார்ல பேசணும்னு ஒரு ஆசை இருந்தது. அப்ப ஹஸ்ரத் சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் நடக்கும், ஏதாவது ஒரு காலத்துல நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டை இல்லாம ஒரு இடத்துக்கு நம்ம சியாரத்து செய்ய வர்றா இருந்தாலே அவங்க நாடினா தான் நம்ம வர முடியுமா? நீங்க பெரியவங்க சொல்லுவாங்க, அவங்க நாடாம நாம அங்க என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ரசூலுல்லாவுக்கு நாம் சலாம் சொல்ல நினைச்சா கூட ரசூலுல்லாஹ் நாடினா தான் நம்ம அங்க மதீனாவுக்கே போக முடியும். அந்த மாதிரி தான் சூழல். பாருங்க, அலி இப்னு ஹீத்தி இருக்காங்களே, ஒரு நாள் ஞானிகளுடைய வலிமை என்னங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு 2 ஊரை கடந்து போனாங்க. அந்த ஊர் கலவர பூமி. எப்பொழுதுமே அந்த 2 ஊர்ல அடிச்சுக்கிட்டே வெட்டு குத்து நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அங்க ஒரு மர்ம கொலையில ஒரு ஆள் அடித்து கொல்லப்பட்டு எரியப்பட்டு கிடந்தார் அந்த 2 ஊருக்கு இடையில. யாரு கொன்னது அப்படிங்கிறதுல ஒரு 2 ஊர்ல ஒவ்வொருத்தர் மீதும் சந்தேகம் இருந்தது. ஏன்னா 2 பேருமே இயற்கையில கொலகார ஊர் தானே அது. யாரை வெட்டியிருப்பாரு, அந்த ஊருக்காரன் வெட்டியிருப்பாரு, 2 பேரும் சந்தேகம் இருந்தது. இது யாருங்கிற 2 ஊர்ல 2 பேரும் சந்தேகம் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை பெருசாலாம் போகும். அந்த ஏரியாவில் கடந்து போன ஞானி என்ன செய்தாங்க, ஞானிகள் என்பவங்க வேலையை என்ன தெரியுமா, பெரிய பிரச்சனையை அப்படியே புஸ்வானமா ஆக்கி விட்டு போயிடுவாங்க. அதான் அவங்க வேலை. இன்னைக்கு பாருங்க, ஒரு ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா ஒரு 10 பேரை கொண்டு போய் அடிக்கண்டமா போட்டு அடிக்கப்பட்டதா இல்லையா விசாரணை பேர்ல, அப்புறம் பார்த்தா இவங்க நீங்க உங்க பேர்ல கூட்டு நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்களா, அதுக்குள்ள எத்தனை பேர்கள் செத்தே போயிருவாங்க அந்த அடியில, அநியாயமா போயிரும்லங்க. அப்ப அது பிரச்சனை என்ன, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் ஆயிரம். சில நேரத்தில் ஞானிகள் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நெத்தியை பிடிச்சாங்க, முன்னெற்றி இறந்ததுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல பக்ரா சூரால சொல்றான், பசுமாடு ஒரு மர்ம கொலைய மூசா அலைஹிஸ்ஸலாத்து அந்த கேஸை கண்டுபிடிக்கும் போது ஒரு மாடை அறுத்து அந்த சதையை எடுத்து ஆண்டவன் அடிக்க சொன்னான், வருதா இல்லையா? அது தொடையோ அல்லது நாக்கையோ அடிக்க சொன்ன மையத்தேஞ்சி பேசு ஆண்டவன் சொல்றானா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இறைநேசர் என்ன செய்தாங்க, அந்த பாடியில் உள்ள முன்னெற்றியை பிடிச்சி, யா அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடியானே, மண் கத்தலக்க, உனக்கு கொன்னது யார் அப்படின்னு கேட்டான். நம்ம போய் கேட்க முடியுமா? இவன் கிறுக்கு பிடிச்சிட்டானே, பாடியை போய் பேசிட்டு இருக்கான், அவன் சேர்ந்து அங்கேயே இருந்து இவனுக்கு இதாயிட்டு போடுது அப்படின்னு நம்மளை தப்பா சொல்லிடுவான். அந்த ஞானிகள் அந்த வலிமையை பெற்றிருந்தார். உடனே அந்த மைய தெரிஞ்சு உட்கார்ந்தது. உங்களை பார்த்தாங்க. அலியுல் ஹீத்தி அவர் அந்த ஆள் பார்த்தார், கண்ணை திறந்து பார்த்தார். பார்த்துட்டு சொன்னாரு, என்னை கொன்னது யாரு, கொன்னவன் பேரையும் சொன்னாரு, அவர் தந்தை சன்னாப் யார் பேர், இன்னாருடைய மகன் இன்னால் தான் எனக்கு கொன்னாருன்னு சொல்லிட்டு அப்படி மறந்துட்டார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. வரலாறு இல்லாம கதைகள் எழுதப்பட்டதல்ல, அதெல்லாம் வாயில ஜோக்குக்கு கூட சிரிப்பு சொல்லாத ஆட்கள் இவங்கெல்லாம். யாரு இந்த வரலாற்று எழுதவங்க எல்லாம் ஜோக்குக்கு கூட கதையை சொல்லி சிரிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தன்னுடைய ஞானி இந்த செய்தி இவங்கள்ட்ட கேட்டார், இவங்கள்ட்ட கேட்டாங்கன்னு சொல்லி, எப்படி நம்ம பத்திரத்துக்கு ஒரு ஃபைல் வச்சிருக்கோமா இல்லையா, இந்த பத்திரம் இவர் பேர்ல இந்த காலத்துல இவர்கிட்ட இருந்தது, இந்த காலத்துல இவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லி பத்திரத்துல ஒரு ஃபைல் வச்சிருக்கோமா இல்லையா, ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டு பூர்வமா வந்த வரலாறுகள். எது லெபனான்ல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்க. லெபனான் நாட்டிலிருந்து பிரிண்டான கிதாபுகள்ல இந்த செய்திகள்லாம் இருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஈராக்கிலே வாழ்ந்த மாபெரும் ஞானி அபுல் ஹசன் அலி இப்னு உமர், இது 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். இவருடைய டேட் நான் முதல்ல ஒரு வரலாறு பார்க்கறாந்து, இவர் எந்த வருஷம் வஃபாத் ஆனாங்கிறத முதல்ல பார்ப்பேன். அப்பதான் அந்த வரலாறு முக்கியமா இருக்கு. சும்மா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு போனா அது என்ன அர்த்தம் இருக்கு? எம்ஆர்எம் அப்துல் ரஹீம்ங்கிற ஒரு பெரிய எழுத்தாளர் இருந்தார், இஸ்லாமிய கலைக்கலைஞர் இருந்த அந்த பெரிய மாமேது வலிமார்கள் வரலாறுன்னு எழுதியிருக்கிறார். எல்லா இடத்துலையும் டேட் இருக்காது, அது ஒரு உருதுனுடைய மொழிபெயர்ப்பு.
அதனால நாம எங்கேயுமே நான் எத்தனை நூல் எழுதியிருக்கணும், எல்லா நூல்லையும் எந்த பக்கத்துல என்ன செய்தியை கரெக்டா எழுதியிருப்பேன். அது மாதிரி நான் பேசும்போது குறிப்புல எங்க இருந்து என்ன நூல் எழுதப்பட்டதுங்கிறத கரெக்டா சொல்லுவேன். ஏன்னா சும்மா காதுல கேட்டதெல்லாம் சொன்னா கடைசியில கதையா போயிடும். அவங்க சொல்லுவாங்க, 6ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த அபுல் ஹசன் அலி இப்னு உமருல் பாலவி இருக்காங்களே, அவங்க காலத்துல ஒரு அம்மா ஓடியே வந்துச்சு. குருவே, என் சின்ன பையன் சேட்டைக்கார பையன் ஒரு நதிக்கு குறுக்க திடீர்னு ஒரு சின்ன ஒரு அணை மாதிரி கட்டியிருப்பாங்க சில கிராமங்கள்ல. ஆத்துக்கிட்ட குளிக்கிறதுக்காக வேண்டி தண்ணியை சேமிக்கிறதுக்காக ஒரு சின்ன குறுக்க அணை கட்டியிருப்பாங்களா இல்லையா? அந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நிறைய இருக்கும். எந்த பக்கம் குறுக்க கட்டியிருக்காங்க, தண்ணியை சேமிக்கிறதுக்கு தானே கட்டியிருக்காங்க. அங்க சின்ன பையன் இந்த கிராமங்கள்ல பள்ளிக்கூடத்து லீவுல கூட அன்னைக்கு மெரினா பீச்சில் 2-3 பேர் விழுந்து இறந்து போயிட்டாங்களா இல்லையா, சும்மா சேட்டைக்கார பிள்ளைங்க. அப்ப அது மாதிரி அது ஒரு சின்ன சேட்டைக்கார பையன் அந்த அணையை கட்டப்பட்ட அந்த இடத்துல கொஞ்சம் ஆழமா இருந்த இடத்துல போய் விழுந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுதுகிட்டே வந்து சொல்லிச்சு. உடனே என்ன செய்தாங்க, ஏமா அது குழி தோன்ற வேலையை பாருன்னு சொல்லல. ஆக அல்லாஹு தஆலா அவங்களுக்கு சில தவ வலிமையில சில சக்திகள் அல்லாஹ் கொடுத்துருக்கான். இடையில ஒரு பையன் தண்ணியில மூழ்கிட்டான். அந்த ஃபேஸ்புக்ல பார்த்தேன். ஒண்ணுமே இல்லை, உயிரே இல்லை. ஒரு போலீஸ் தீவு அணைப்பு படையவர் வந்து அந்த போராடுறாரு, நெஞ்சில் அமுக்குறாரு, கொள்றாரு, மூச்சு கொடுக்குறாரு. கடைசியில் அந்த பையன் முடிச்சுட்டானே. அப்ப அப்படியே தூக்கி கொண்டு அவனை கொண்டு அடக்கிக்கலாம். அப்போ சில நேரத்துல அல்லாஹ்வுத்தாலா அந்த மைண்ட் அவனுக்கு அந்த விதி இருக்கு, விதி வலுவா இருந்த மதி வேலை செய்யும் சொல்லுவாங்க. அத மாதிரி ஞானிகளுடைய அந்த தெய்வீக பார்வையில என்ன செய்தாங்க, சரின்னு போனாங்க. போனா கீழே இறங்கி போய் என்ன செய்ய, தன்னுடைய சீடரை நீங்க இறங்கி அந்த பாடி எடுத்துட்டு வந்தாங்க. அந்த பாடி எடுத்து கொண்டு வரப்பட்டது. எடுத்துக்கொண்ட உடனே தான் தவம் செய்யும் போது ஒரு போர்வை ஒன்று போத்திருப்பாங்க. ஞானிகள் ஒரு போர்வையோடு நடமாடமே இல்லையா, அந்த போர்வைக்கு ஒரு மரியாதை இருக்கு. ராபியத்துல் அதவி அம்மாவுடைய வரலாறுல பார்த்தேன், தஹஜ்ஜத்துல் அந்த போர்வையில தான் என்னை கஃன் போதியனும் அந்த பணிப்பெண்ட்டு சொன்னாங்களாம். நான் எந்த போர்வையில் தஹஜ்ஜத் தொழுகிறனோ அது மாதிரி தஹஜ்ஜத் தொழுது அது போர்வையில தான் கஃன் பொதியப்பட்டது. கனவுல பாக்குறாங்க, வேற சொர்க்கத்துல பட்டுல இருக்கிறாங்க கனவுல. ஏமா உங்களை வேற போர்வையிலமா, அது அல்லாஹ் எடுத்து இல்லியின் என்ற ஒரு சொர்க்கத்துல அல்லாஹ் எடுத்து வச்சுட்டா, மறுமையில உங்களுக்கு நிறைய நன்மை தரதுக்கு அந்த போர்வைக்கு அல்லாஹ் விட்ட ஒரு மரியாதை இருக்கு. அது மாதிரி ஞானிகள் மேல போத்திருக்காங்களே, அதுக்கு அது துண்டுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அதனால என்ன செய்தாங்க, அந்த போர்வையத்துக்கு அந்த பாடி மேல போட்டாங்க. போட்டுட்டு என்ன செய்தாங்க, கொஞ்ச நேரம் என்ன செய்தாங்க, தன்னுடைய நாவை அப்படியே தவ வலிவினால அசப்படி ஏதோ தியானம் பண்றாங்க. பண்ணவும் திடீர்னு தண்ணி அதிகமா குடிச்ச தும்மல் வருமா இல்லையா, மூச்சு பேச்சு இல்லாம பார்த்த அந்த பையன் தும்மினான். பிறகு அந்த அம்மா பின்னாலே நடந்து போயிட்டான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, அந்த உலகத்துல ஞானிகள் செய்த சாதனைகள் எவ்வளவு பெரிய விஷயம். அது மாதிரி பகதாதில் வாழ்ந்த சரியி சிக்தி ரலியல்லாஹு தஆலானு அவங்களுடைய மாணவி பொம்பளை, அந்த பொம்பளைக்கு இருந்த பெரிய ஒரு அந்த பெண் ஞானிகள் வந்து அந்த காலத்துல இருந்த மாதிரி அந்த ஞானிட்டு அந்த பெண் எவ்வளவு பெரிய பயிற்சி பெற்றிருக்கு பாருங்க. ஒரு பெண் அவங்களுடைய மாணவி தன்னுடைய பையனை ஒரு ஸ்கூலுக்கு, அதாவது ஒரு அரபி படிக்கிறதுக்காக ஒரு அறிஞர்கிட்ட அனுப்பி வச்சு பாடம் படிக்கிறதுக்காக. அப்ப ஆசிரியர் என்ன செய்தாரு, எப்ப அந்த மாவரைக்கிற ஒரு இடத்துக்கு மாவரைச்சிடுவான்னு சொல்லி அந்த காலத்துல திருகை கல் ஆட்டுவாங்களா இல்லையா, திருகை அந்த பேர் மாவாட்டுறதுக்கு அந்த பையனை அனுப்பி வச்சுட்டாரு. போற வழியில ஒரு நதி இருக்கு, அங்க அந்த பையன் இறங்கி விளையாட்டு பார்த்தானோ இல்லை தெரியல, உள்ள இறங்கிட்டான், அந்த தண்ணியில மூழ்கிட்டான். ஆக தன்னை படிக்க வந்த பையன் நம்ம மாவரைக்கிறதுக்கு அனுப்புறதுனால ஆத்துல இறங்கி இறந்துட்டதுனால அவர் பயந்து போயிட்டார் அந்த ஆசிரியர். உடனே ஞானி சரிய சக்தி அவங்கள வந்து பார்த்து, உங்க மாணவியினுடைய மகன் தான் எங்க வீட்டுக்கு நீ படிக்க வந்தார், அவரை ஒரு வேலைக்கு அனுப்புன, போன இடத்துல ஆத்துல மூழ்கிட்டாரு. இப்ப எனக்கு என்ன செய்யணும் தெரியல, அந்த அம்மாட்ட உங்க மாணவி தான், நீங்க தான் பேச்சுவார்த்தை நடத்த வாங்கன்னு. சரி வாமா எல்லாரும் வாங்க, அந்த அம்மாட்ட போய் பேசிட்டு வருவோன்னு போனான். போய் சொன்னாங்க, நீ பொருதிக்கமா, ஆண்டவன் ஏதோ நன்மையை நாடி இருப்பான், அல்லாஹ்வுடைய விதியை பொருதிக்க, ஆண்டவன் ஏதாவது நன்மை இப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த அம்மா கிடைச்சி, எதுக்கு என்கிட்ட ஆறுதல் படுத்துறீங்க, என்ன விஷயம் நடந்துச்சு எனக்கு ஆறுதல் படுத்துறீங்க? இல்ல உன் பையன் தண்ணியில மூழ்கிட்டான். என் பையனா? அதெல்லாம் என் ஆண்டவன் அப்படிலாம் செய்யலையே. அசால்ட்டா சொல்லு. மா பால ரப்பி, என் இறைவன் அப்படி செய்யவில்லையே, இது ராங் மெசேஜ் மாதிரி சொல்லுது. உடனே நம்ம சில நேரத்துல மூளையை பறி கொடுத்துட்டா, இல்ல என் புள்ள உயிரோடு தான் இருக்கான், என் புள்ள உயிரோடு தான் இருப்பான்னு சொல்லி நேரத்தை புலம்போமா இல்லையா, அந்த மாதிரி அந்த அம்மா புலம்போது போல தெரிய நினைச்சுக்கிட்டு மீண்டும் பொறுமையா இருக்குமா, நீ பொறுமையா இருமான்னு பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, முதல்ல என் பையன் எங்க மூழ்கிறான்னு சொன்னீங்களோ அந்த அந்த இடத்துக்கு என்னை கூட்டு போய் காட்டுங்க, அந்த இடத்துக்கு என்னை கூட்டு போய் காட்டுங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்து எந்த இடத்துல, அதோ அந்த இடத்துலதான் உங்க மகன் மூழ்கலாம். அப்படியா, மகனே முகம்மது, மகனே முகம்மது அப்படின்னு கூப்பிடுறாங்க. தனிவுல வச்சு
தண்ணியில தம் கண்ணி கடை தம் நீச்சல் அடிச்சுட்டு தம் கட்டி கடை தம்ல கிடப்பாங்களா உள்ள, திடீர்னு தலையை தூக்கி ஏமா நான் வந்துட்டேம்மா, லப்பைக்கா உமா ஏமா நான் வந்துட்டேம்மா அப்படின்னு அந்த அம்மா அந்த பையன் வெளியே ஓடி வந்துட்டாரு. ஞானி பாக்குறாங்க என்ன நடக்குதுங்க, நாம ஞானியா அந்த அம்மா ஞானியா, நம்மள்ட்ட குருவை மிஞ்சி சிஷியமா சொல்ல. அப்ப என்னன்னா அப்போ அந்த நேரத்துல பக்கத்துல ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு அன்ஹு மருமகன் நிற்கிறார். என்ன மருமகன் இப்படி என்ன இங்க என்ன நடக்குதுன்னு அப்ப சொன்னாங்க, கரெக்டா தான் நடக்குது. அந்த அம்மா வந்து அல்லாஹ்வுடைய கடமையை கரெக்டா பேணக்கூடிய பெண்ணா இருக்கு. அதனால ஆண்டம் ஒரு செய்தி ஏதாவது சோதனைனால் முன்னாலேயே தெரியப்படுத்தியிருப்பான். அந்த அம்மாவுக்கு தெரியப்படுத்தல, எங்க ரப்பு செய்யலன்னு சொல்லுதுன்னா அந்த அம்மா அல்லாஹ்வுடைய கடமையை கரெக்டா பேணுனதுனால இன்னைக்கு மெசேஜ் வரல அந்த பிள்ளைக்கு. அல்லாஹ்ட்ட இருந்து என்ன மெசேஜ் வரல, உனக்கு இப்படி சோதனை வருதுன்னு, அதனாலதான் இங்க ரப்பு செய்யலன்னு சொல்லுது. அது அப்படி ஒரு ஆண்டவனோட ஒரு தொடர்புல இருக்குது அப்படிங்கிறத பேசிக்கிட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு செய்தி ரெண்டு செய்தி அல்ல. இதே மாதிரி முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்த பெரிய ஞானி அதி இப்னு முசாஃபிர் என்ற மகானை பத்தி சொல்லுவாங்க. முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி சொல்லுவாங்க, தவன் செய்து நபி ஆகணும்னா அதி இப்னு முசாஃபிர் நபியா இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமா தவம் பண்ணியிருக்கிறார். தஹஜ்ஜத் தொழுதுனால நபி பட்டம் கிடைக்கிறதா யாருக்கு கிடைச்சிருக்கும், அதி இப்னு முசாஃபிர் கிடைச்சிருக்கும். அவர் அந்த அளவுக்கு நிறைய வணங்குறார். ஏன்னா ரசூலுல்லாஹ் எனக்கு பிறகு யாரும் நபி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. வணக்கத்தினால் நபி ஆகிறா என்றால் அதி இப்னு முசாஃபிர் என்பவர் ஆயிருப்பார். அவங்க காலத்தில் 585 வாழ்ந்தவங்க. இந்த சக காலத்தில் உள்ள ஞானிகள், பகதாதில் உள்ள பிரபலமான ஞானிகள் ஒருவர் தான் அதி இப்னு முசாஃபிர். அவங்களுடைய வரலாறுல எழுதியிருப்பாங்க, ஒரு நாள் குர்தியின மக்கள், குர்தி மொழி பேசக்கூடிய மக்கள் பௌசியா நகரத்தை சார்ந்தவங்க வந்திருந்தாங்க. அதுல கத்தீபு ஹுசைனுங்கிறவர் அந்த கூட்டத்தில் இருந்தார். அப்ப சொன்னாங்க, ஞானி சொன்னாங்க, ஹுசைன் நமக்கு ஒரு தோட்டத்துக்கு காம்பவுண்ட் சுவர் கட்ட வேண்டி இருக்குப்பா, நம்ம மலையில போய் பாறையை உடைச்சிட்டு வருவோம், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருந்தான். இப்ப ஞானி என்ன பண்ணாங்க, மலை உச்சியிலேருந்து பாறையை உடைப்பாங்க, அப்படியே உருட்டி விடுவாங்க. கீழே உள்ள அங்க மற்ற ஆட்கள் அதை அப்படியே தள்ளி தள்ளி கொண்டு வந்து வேலை பார்க்குற இடத்த கொண்டு வந்துருவாங்க. கல்லை உடைக்கிறது யாரு, ஞானி. சுல்லாவே பள்ளியாசல் கட்டும் போது கூட சேர்ந்து செங்கல்லாம் வச்சு மண்ணெல்லாம் தோண்டாங்களாங்க. கந்த அகல் போர்ல ரசூல்லா கூடையில மண்ணெல்லாம் சுமந்தாங்க. மண்ணு சிந்தி ரசூல்லா பாடி முழுவதும் எதா இருந்துச்சுன்னா முடியா இருக்கும், அந்த முடியெல்லாம் மூடிட்டு மண்ணை ஆகி போச்சு. ஏன், தலைவன்கிறவன் தொண்டு செய்வது தான் தலைவன் அப்படிங்கிற இந்த உலகத்துக்கு காட்டினவங்க சல்லாலிஸ். எல்லாரும் சேர்ந்து வேலை வாங்குறதா இருந்தா அவரை அழகான முன்மாதிரி. நம்மளும் என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு சேவை செய்வதுதான் உண்மையிலே தலைவராக வர வேண்டியவர்னு அர்த்தம். அப்போ திடீர்னு அந்த பாறை உருட்டும் பொழுது ஒரு ஆள் மேல பாறை உருண்டுட்டு நசுங்கி போயிட்டார், எலும்பு சதை நஞ்சு போயிட்டார். சாதாரணமா வந்து ஒரு வண்டியில அடிபட்டவங்களாம் போயிடுறாங்க, லாரியில் அடிபட்டா, பஸ்ல அடிபட்டா, காரில் அடிபட்டா, அது பெரிய பாறையில உருண்டா எப்படி இருக்கும். உடனே ஹுசைன் இருக்காங்களே, கத்தீப் ஹுசைன் அலோன்ஸ் பண்ணாங்க, ஒரு மனிதர் பாறை உருண்டு ஆண்டவனுடைய அருளின் பக்கம் போய்விட்டார், ஒரு ஆள் விபத்துக்குள் ஆகிவிட்டா, ஆண்டவன் சொல்லுவோம் உலக இறந்துட்டா அல்லாவுடைய ரஹமத்தின் பக்கம் போயிட்டார் தானே சொல்லுவோம், தாருல் பானா விட்டுன்னு. ஒரு ஆள் மீது பாறை உருண்டு விட்டது சொன்ன உடனே நேர உச்சியில இருந்த ஞானி கீழே இறங்கிட்டார். கீழே இறங்கி எங்க பாடி கிடக்குதா, நசுங்கி கிடக்குதா இல்லையாங்க, பக்கத்துல நின்றுகிட்டு ரெண்டு கையை வானத்தை நோக்கி உயர்த்தி, எந்த அளவுக்கு இறைநேசர்கள் வந்து பத்தி ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இன்ன மின் இபாதில்லா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் சில பேர் இருக்கிறாங்க, ஆண்டவன் அவங்க கரத்தை நீட்டிட்டா, ஆண்டவன் லவ் வக்கசமா அலல்லா, சத்தியமா ஆண்டவன் எனக்கு இது நீ தந்தாகணும் என்று இறைவன் மீது அவர்கள் உறுதியாக நின்று போராடினால் அபர்ரஹு கேன்சல் பண்ண மாட்டான், அல்லாஹ் அதை நடத்தி காட்டுவான். இப்படிப்பட்ட சில பேர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் இருக்காங்கன்னு சொன்னாங்களே, அல்ல அது நடைமுறைக்கு சாத்தியமானதான் இருக்கணும் அப்படின்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லல. அவங்க வாய்க்கு சொல்லுக்கு அவ்வளவு பெரிய சொல் பலித இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா. உடனே கையை தூக்கி கேட்டாங்க, துவா செய்தாங்க. கொஞ்ச நேரத்துல அவர் எழுந்துட்டாருங்க. திடீர்னு சில நேரத்துல ஒரு தடவை சின்ன வயசுல ஒரு கோழியா இருக்கும், எல்லாம் முடியெல்லாம் உரிச்சா எஞ்சி நிற்குது. திடீர்னு சின்ன பிள்ளைல ஓதுற காலத்துல ஒரு ஸ்கூல்ல முடியெல்லாம் உறிஞ்சி பிடிங்கி எடுத்தாச்சு, கையோடு எஞ்சி நிற்குது. எப்படி எல்லாம் துரத்தி பிடிச்சி எல்லாரும் ஓனையாவது பிடிப்பா, ரெண்டாவது அறுக்கவும் முடியாது. அது எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி சில ஆள் வந்து முடியாம கிடக்கிறாள் எழுந்த மாதிரி மையத்தை கடை எஞ்சிட்டாங்க துவாவினால. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னது பொய்யாகாது. அதாவது மையத்து எழ முடியாதுன்னு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, என்ன கேட்டாலும் நல்லா கொடுப்பான். அது ரசூலுல்லாஹ் செய்யாதத சஹாபாக்கள் செய்தாங்க. அதை நான் ஆரம்பத்திலே சில கிதாபில் எழுதியிருப்பாங்க, ரசூலுல்லாஹ்வே அதை செய்யலையே, மையத்தை உயிர்ப்பிக்கலையே. அதாவது நல்ல விளங்கணும்,
நம்முடைய சித்தாந்த ஒரு நூல் இருக்கு, இஸ்லாமிய கொள்கை நூல், அல்லாமா தப்தாஸ் தான் எழுதியிருப்பாங்க, ஷரஹுல் அகாயித் கொள்கை நூல் சொல்லியிருப்பாங்க. இந்த உலகத்திலே ஒரு ஞானி ஒரு அற்புதத்தை செய்தால் அது பெருமை ரசூலுல்லாஹ்வுக்கு தான் சேரும். ஒரு ஞானி ஒரு அற்புதத்தை செய்தா அவர் எதனால செய்தார்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னதுனால தான் செய்தார். சும்மா வெறும் அவர் கலிமா சொல்லாம ரசூலுல்லாஹ்வை நேசிக்காம இஸ்லாத்துல இல்லாம செய்ய முடியாத யாருமே அற்புதத்தை. அப்ப நாம சொல்லுமா இல்லையா? நீ என்னதான் பிள்ளைங்க சம்பாதிச்சாலும் அந்த சொத்து பையனும் பாப்பாக்கு தான் பேசுது. என் சொத்துன்னு அவர் சொல்லலாம். இந்த பாப்பா என்ன சொல்லலாம்? என் சொத்து இது, என் பையன் சொத்து போல என் சொத்துன்னு அவர் சொல்லலாம். ஏன்னா அவர் பிறப்பேத்து அவர் பையனா இருக்காரு. அவன் சம்பாதிக்கலாம், அதையும் சொத்துன்னு பஞ்சாயத்து வந்து ஒரு கணக்கு சொல்லலாம். ஆனா அவரு சொல்லலாம், இது என் பையன், அவன் சொத்து போல எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லலாம் இல்லைங்க. அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்துல்லா இப்னு அபிபக்ருல்லா இதுரூசின்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க. அவங்க மனைவி ஆயிஷா பிந்து உமருல் மிஹலார். அவங்க மாமனாரே பெரிய ஞானி தான். ஞானிகள் குடும்பத்துல தான் சம்மந்தம் பண்ணுவாங்க. அப்போ உமருல் மிஹலாருங்கிறவங்க ஒரு பெரிய, அவங்க பேர்ல நிறைய பெரிய பெரிய பள்ளிவாசல்லாம் பகதாதில் கட்டப்பட்டிருக்கு. அந்த ஆயிஷாங்கிற தன்னுடைய மனைவி ரொம்ப முடியாம இருந்து அந்த காய்ச்சல்ல திடீர்னு அஸ்தி பாக்குறாங்க, மையத்தாயிட்டாங்க. நம்ம என்ன சும்மா தூங்கி கிடப்பாங்க, போரை போத்தி தூங்கி கிடக்கிறான்னு பார்த்தாங்க. ரொம்ப சோம்பலாம இருந்தாங்க, ரொம்ப மோசமா இருக்கிறாங்க, இறந்து போற அளவுலாம் இல்ல. அசிச்சாங்க, ஆள் ரூஹு போயிட்டு சொல்லி விட்டாங்க, உங்க மனைவி ஆயிஷா இறந்துட்டாங்க. உடனே அங்கேருந்து வந்தாங்க, ஆயிஷா 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 என்ன 3வது தடவை சவுண்ட் கொடுத்தாங்க. நாடியெல்லாம் பார்த்தாச்சு, உயிர் இல்லை. வந்தவன என்ன சொன்னாங்க, 3வது தடவை சொல்லும் போது எஞ்சிட்டாங்க. அந்த ஆயிஷான் என்னன்னு பதில் மட்டும் சொல்லலையா, அவங்க எந்த நோயில கிடந்தாங்களோ அந்த நோய் குணமாயி எஞ்சாங்களாம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இதே இவங்க தோட்டத்துல இவங்க ஒரு பேரிச்ச மரம் வச்சிருந்தாங்க. இந்த தோட்டத்துல ஒரு பொம்பளை வந்து திருடுனா பழத்தை, கையில ஒரு புள்ளைய வச்சிருந்தா. சில பேர் கையில புள்ளைய வச்சுக்கிட்டே பஸ்ல திருட வருவாங்க, பத்திரிக்கைலாம் அடிச்சா பிடிச்சாலும் அடிக்க மாட்டான்னு சொல்லி, புள்ளைய பார்த்தா அடிக்க மாட்டான்னு சொல்லி பச்சை புள்ளையோடு உள்ள வருவாங்க, பத்திரிக்கலாங்க. அப்பதான் ஒரு சென்டிமெண்ட் கிடைக்கும். வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு சிலர் காட்டி பிச்சை கேட்பாங்க, பத்திரிக்கைலாம். அந்த புள்ள அந்த வெயில நான் சொன்னேம்மா, அந்த வெயில வந்து உட்காந்துருக்கேன், அந்த புள்ள மடியில இருக்குது, அந்த புள்ள என்ன பாவம் பண்ணிச்சு, அந்த புள்ளைய கொண்டு போய் வெயில உட்காந்துருக்கியம்மா, அது உங்க மடியில இருக்கிறதா அந்த செய்த பாவமா பாருங்க. அப்போ நாம செய்த தப்பு நம்ம பிள்ளைகளை பாதிக்கும், நாம செய்யற கர்மம் நம்ம பிள்ளைகளை பாதிக்குமா இல்லையா? அதே மாதிரி திருடிட்டான். திருடினது யார்? பள்ளிவாசல்ல திருடினா என்ன ஆகும்? அது அல்லாஹ்வுடைய பள்ளி. அது அவன் பிடிக்க ஆரம்பிச்சா, அவன் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சா தாங்குவானா? தாங்க மாட்டான். போலீஸ் அடியை விட எவ்வளவு பெரிய அடி இருக்கும். சிங்கப்பூர் பிரம்பு அடியெல்லாம் விட பயங்கர அடியா இருக்கும். அந்த அடி எப்படி அடின்னு சொல்ல முடியாது. சிங்கப்பூர்ல பிரம்படி விழுந்துச்சுன்னா அவன் ஆயில உட்காந்து நிமிந்து படுக்கவே முடியாது, பாத்ரூமே போக முடியாது, அப்படி அடிப்பான். பிரம்புல 10 அடி அடிச்சாலும் ஜோலி முடிஞ்சு அவனுக்கு, சிங்கப்பூர் பிரம்படி. அதனால தான் அவ்வளவு சுதந்திரமா நைட்டு சாமத்துல கூட அங்க என்ன செய்யலாம், பொம்பளை பிள்ளை நகையோடு தைரியமா சுத்தலாம். அங்க நம்ம இங்க போயிருக்கோம், பார்த்துருக்கோம் 2012. அவங்க அந்த அளவுக்கு ஒரு தைரியமானது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அம்மா அந்த குழந்தைய ஒரு மரத்தினுடைய இலையில வச்சுட்டு அந்த பேரத்தம்பழத்தை எடுத்துட்டு கீழே இறங்குது. அந்த குழந்தை இறந்து போச்சு, கதறுது. அந்த திருடியா வந்து அந்த பொம்பளை வந்து நீ அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க, நீ திருடின தோட்டம் யார் தோட்டம் தெரியுமா? பெரிய ஞானிக்குள்ளது. உடனே அந்த அம்மா, நான் தெரியாம செய்யிட்டேன், என்னை மன்னிச்சுங்கன்னு சொன்ன உடனே அந்த புள்ள முழிச்சிட்டாங்க. எத்தனையோ விஷயங்களுக்காகவே நிறைய பேர் என்ன செய்யறாங்க, சில மசார்களுக்கு ஜியாரத்துக்கு போறாங்க, எங்களுக்கு இந்த காரியம் நடக்கல. நீங்க போய் பாத்தீங்கன்னா எவ்வளோ பூட்டுகள் தொங்கும் எத்தனையோ இடங்கள்ல, எத்தனையோ விஷயங்கள் தொட்டில் தொங்கும் எத்தனையோ இடங்கள்ல, எத்தனையோ பிரியாணி சட்டிகள் அங்க சமையல் நடக்கும். நாகூர் ஷெரீஃப்ல பாத்தீங்கன்னா 24 வருஷத்துல 360 நாள் பிரியாணி ஓடிட்டு இருக்காங்க. அப்ப அதெல்லாம் அந்த காசை கொண்டு ஒரு ஆள் பார்த்தேன் நாகூர்ல, ஒரு கெட்டா பணத்தை வச்சுட்டு அப்படியே பரத்துல ஏதோ பேப்பரை சொல்ற பெருமை போடுற. என்ன பிரச்சனையும் அவருக்கு தீர்ந்துச்சுன்னு தெரியலங்க. ஒரு பை நிறைய பணத்தை அள்ளி வச்சுக்கிட்டு அப்படியே கொட்டுறாரு அவர் காத்துல. அப்ப எவ்வளவு பெரிய அவர் மகிழ்ந்து வந்திருக்காரு பாருங்க. அந்த காரியம் எனக்கு நடந்தது, நான் வந்து அதுக்காக அதுக்குள்ள ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்கணும் தானே வந்திருக்காரு அவரு. அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மிஸ்ர் நாட்டிலே ஹிஜ்ரி 860 முஹம்மது பின் அஹமதுல் ஃபர்ஹலி சயீதிங்கிற ஊர், மிஸ்ருங்கிறது எகிப்து கெய்ரோ இருக்குல்ல, இந்த கெய்ரோவில் இருக்கக்கூடிய சயீதுங்கிற நகர்ல முஹம்மது இப்னு அஹமதுல் ஃபர்ஹலிங்கிற ஒரு ஞானி இருந்தாங்க. அவங்கள்ட்ட அவங்களுடைய சீடர் முஹைமீர்ங்கிறத ஒரு சீடர், அவர் ஒரு அழுதுகிட்டே ஓடியே வந்தார். எனக்கு சின்ன பிள்ளை ஒரு பையன் இருக்கான், பையன் இறந்துட்டாங்க, என் மனைவி வந்து அந்த சிலவங்க அந்த மையத்தை பிடிச்சிட்டு எஞ்சிக்க மாட்டாங்க, இந்த புள்ளைய பிடிச்சிக்கிட்டு மேலே அந்த புள்ள மேலே உளுந்து கிடக்குறா, என் பொஜ்ஜா கதறா, ஊருக்கே கேட்குற அளவுக்கு கத்துறா. நானும் டென்ஷன்ல இருந்ததுனால போய் அந்த அம்மா போய் பிடிக்கிற நிலைக்கு நான் இல்லை. அப்போ ஊரே சத்தம் போட்டதுனால ஷேக் அவங்க என்ன சத்தான்னு கேட்டு வந்துட்டாங்க. இல்லை, அவங்க முஹைமீருடைய மகன் இறந்து விட்டாரு. பக்கத்தில் வந்தாங்க, வந்துட்டு சொன்னாங்க,
அதாவது பாம்பின் கால் பாம்பறியும் சொல்லுவாங்க. ஞானிகள் வந்து பாம்பறியும் சொல்லுவாங்க. ஞானிகள் வந்து ஆவிகளோடு தொடர்பு உள்ளவங்க. ஒரு மண்ணறைக்கு போனால் அந்த சில ஞானிகள் வரலாறுல பார்த்தேன், அவங்க சொல்லுவாங்களாம், நாங்கள் நிற்கிறேன், நான் வந்துட்டா இந்த மண்ணறையில் உள்ளவங்களுடைய ரூஹெல்லாம் அங்கே வந்துருதுன்னு அவங்கள பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன எனக்கு சலான் சொல்கிறாங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த ரூஹுடைய தொடர்புகள் அவங்களுக்கு இருக்கும். அந்த யார் சலான் சொல்கிறா, யார் நமக்கு சலாம் பதில் சொல்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சில சக்திகள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தான். அவங்க சொன்னாங்க, அவர் அந்த பையன் இறந்து போகல, பாடி கிடக்குது, இறந்து போகலங்கிறாங்க. உடனே என்ன செய்தாங்க, காலால் ஓங்கி ஒரு மிதி, காலால் சில டாக்டர்கிட்ட சில நேரத்தில் கட்டையாக கிடக்கிறமா மூச்சு பேச்சு இல்லாமல் போயிருக்கும். டாக்டர் பார்த்தோம், நல்ல அந்த காலத்தில் நாடி பிடிச்சாங்க, ஓங்கி ஒரு இடத்துல எங்கே லாக் ஆகி கிடக்குது, அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல அடப்பு இருக்கு, ஓங்கி ஒரு மீச்சவன மட்டும் எஞ்சிருவான். சில நேரத்தை பார்த்துருக்கீங்க, அந்த காலத்தில் வறுமை விழுந்த சிலவங்க கட்ட மாதிரி விழுந்து கிடப்பான் சில நேரத்தில், அங்கேருந்து மூச்சு பேச்சு இல்லாமல். அப்போ எங்கன குத்துனா இந்த காற்று வெளியே வரும் அவங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில். அந்த மாதிரி சில விஷயம் நடந்தானங்க இருக்கு அந்த காலத்தில். இது வறுமை கலையில் சிலவங்க வந்து ஒழுங்கா இவனுக்கு வந்து மூச்சு அடப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா, அந்த மாதிரி. அது மாதிரி 3 தடவை ஒரு மிதிச்சாங்க. மிதிச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் 3 தடவை நடந்துகிட்டே இருந்தாங்க. திடீர்னு சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சுட்டான் அந்த பையன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இதே மாதிரி சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அடக்கஸ்தலுக்கு பக்கத்தில் அடங்கி இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸுக்கு போற வழியில தான் இவங்க இறந்தாங்க. இப்ராஹிம் இப்னு அலி இப்னு மத்பூலி ஹிஜ்ரி 880 வாழ்ந்த பெரிய ஞானி இவங்க. இவங்க ஒரு நாள் ரோட்ல ஒரு ஆளை பார்க்குறாங்க. ஞானிகள் பார்வையிலேயே நம்ம ஜாதகத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்களுடைய நிலை என்ன நிலையில் இருக்கு, அந்த கஷ்டப்படுறாங்க, ஏன் கஷ்டப்படுறாங்க, என்ன காரணத்தினால கஷ்டப்படுறாங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ ஒரு ஆளை பார்க்குறாங்க. அந்த ஆளுக்கு அந்த ஊரில் நல்ல செல்வாக்கு, அவருக்கு அவ்வளோ மரியாதை, எல்லாரும் அவருக்கு அடிமையாக இருக்காங்க, அவர் ரசிகராக இருக்காங்க. ஆனால் இவங்களுடைய ஞான பார்வையில் பார்த்தோன்னு சொன்னாங்க, உண்மையிலே யாரு அல்லாவுக்கு நெருக்கமாக அவன் தான் உண்மையான ரசிகர், உண்மையான நல்லவங்க, சிறந்தவங்க. அதான் நாங்கள் அல்லா குர்ஆன்ல சொல்றானே, உங்களிலே மேன்மக்கள் அல்லாவை பயப்படுறவங்க தான் அல்லாட்ட சிறந்தவங்க. அல்லாட்ட விஐபி யாரு, அல்லாட்ட விஐபி யாரு, பெரிய பெரிய நகை நிறைய போட்டிருக்கவங்க, பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்கன்னு அல்லாஹ் சொல்ல வரல. கருப்பா இருந்தாலும் சரி, அடிமையா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை அஞ்சுறவங்க தான் அல்லாட்ட விஐபிங்கிறானா இல்லையா. இப்போ அதனால ஒரு ஆளை பார்க்குறாங்க, அவர் வந்து மக்கள் நல்ல அவர் மேல ரசிகரா இருக்காங்க, ஆனா அவர் அல்லாவுக்கு நெருக்கமா இல்லை. அவர் பார்த்து கேட்டாங்க, நிறைய தொழுறீங்களே, நிறைய வணக்கம் செய்றீங்க, ஆனா உங்களை மக்கள் உங்களை செல்வாக்க பெற்ற அளவுக்கு நீங்க அல்லாவுடைய செல்வாக்க பெறலையே. நான் நினைக்கிறேன் உங்க வாப்பா உங்க மேல கோபத்துல இறந்த மாதிரி தெரியுது. என்ன சொன்னாங்க, உங்க தந்தை உங்க மேல அதிருப்தியில இறந்துருக்கிறாங்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க அத்தனை பேரும் கல்யாணம் முடிக்கிற நேரத்துல பாப்பா அம்மா இருக்க ஆரம்பிச்சாங்களா இல்லையா. பாப்பா அம்மா இருக்கிறதே இப்ப கல்யாணம் முடிக்கிற நேரத்துல தான் சம்பாதிக்கிறது தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, எங்க வாப்பா என் மீது அதிருப்தியில தான் இறந்தாங்க அப்படியா, அதை சரி பண்ண உங்க வாழ்க்கை சரியாயிரும். அவர் எங்க அடக்கப்பட்டிருக்கிறாரு மன்னர் தெரியுமா, தெரியும். நாங்க எல்லாரும் போறாங்க, என்னை கூட்டு போங்க, நாங்க எல்லாரும் கூட்டு போனோம். அங்க போய் நின்றுக்கிட்டு யூசுஃபுல் குருதிங்கிறவர் இந்த செய்தியை சொல்றாரு, அல்லாஹ் மீது சத்தியமா நான் அந்த செய்தியை சொல்றேன், ஏன்னா அந்த இதை பார்த்த யாரும் கதை நினைச்சிட கூடாதுன்னு தான் அல்லாஹ் கூட சத்தியமே பண்றாங்க. அவங்க யூசுஃபுல் குருதி சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமா நான் சொல்றேன், ஷேக் அவர்கள் அங்கிருந்து சத்தம் போட்டாங்க. சத்தம் போட்ட உடனே அங்க இருக்கிறவர் அப்படியே 2 கையால மண்ணை தட்டி விட்டுட்டு எழிஞ்சு வெளியே வந்துட்டார். ஒரு ஆள் மையத்துல மண்ணாதானங்க தட்ட உள்ள மண்ணாதானே இருக்கும், மண்ணை தட்டி விட்டு என் பொது ரசகு தன்னுடைய தலையில இருந்து மண்ணையெல்லாம் தள்ளி விட்டுட்டு எழிஞ்சு எங்க முன்னால வந்து நின்னாரு. ஏன்னா ஷேக் என்ன சொன்னாங்க, உங்களை கூலாக்குவதற்காக, உங்க மனசை உங்க பிள்ளைய நீங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக ஏழை சீடர்கள் உங்கள் பக்கத்துல வந்து நிக்கிறோம், சிபாரிசு செய்ய வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நின்று உங்க எல்லாரையும் சாட்சியாக்கி சொல்றேன், என் பிள்ளைய நான் மன்னிச்சிட்டேன், என் பிள்ளை மீது நான் திருப்தி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே உங்க இடத்துக்கு நீங்க திரும்புங்க. அது எந்த ஊர்ல இருக்கு தெரியுமா, ஹுசைனியா நகரத்திலே ஷரஃபுத்தீன் என்ற பள்ளிவாசலுக்கு எல்லையில தான் அந்த ஜனாசா அடக்கப்பட்ட இடம் இருக்குன்னு இடத்த கூட நம்ம குறிச்சு தர்றாங்க, ஏதாவது ஒரு கதை அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி. ஹுசைனியா நகரத்திலே ஷரஃபுத்தீன் பள்ளிவாசலுக்கு அந்த எல்லை சுவருக்கு பக்கத்துல தான் அந்த பாடியை நாங்க அந்த ஆள் ஞானி எழுப்புனாங்க அப்படின்னு. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் அது. அவரை மையத்தை எழுப்புற பிறகு அந்த பிரச்சனை சரியாயிருக்கு. இது நடைமுறைக்கு சாத்தியமான விஷயமா அப்படின்னா, நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. உலகத்துல எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் நம்புவோம்னா, சில விஷயங்கள் அல்லாஹ்வை நம்ம பார்க்கறதே இல்லை, ரசூலுல்லாஹ் பார்க்கவே இல்லை, குர்ஆனை பார்க்கவே இல்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கவே இல்லை. எல்லாமே நம்பிக்கையின் பேர்ல நம்ம எல்லாமே போயிட்டு இருக்கோம். அதுலதான் நம்பர் 1 சஹாபாக்களை விட நம்ம ஒரு வகையில சிறந்தவங்களாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன்னா நீங்களாம் பார்த்திருக்கீங்க, பார்க்காம நம்புறாங்க பாருங்க. ஒரு வகையில நம்ம ஒண்ணு சஹாபாக்களை சிறந்தவங்க பெருசா நினைச்சிடாதீங்க. ஒரு பாயிண்ட்ல நம்ம அவங்களெல்லாம் விட சிறந்தவங்களா நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம் என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ராஹிம் அதே மாதிரி
அவங்களுடைய முகமது இப்னு அஹ்மதுல் ஃபர்கலி அவங்க இருக்காங்களே, அவங்களுடைய வரலாறு எழுதியிருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு ஆள் சொன்னாரு, அதாவது இந்த செய்தி நான் உங்களுக்கு இந்த விஷயம் வந்து அந்த இது இறந்த விஷயம், பிள்ளை இறந்ததுங்கிறது அந்த விஷயம் இல்லை. அதாவது என் பிள்ளைய வந்து எது ஒரு முதல்ல தூக்கிட்டு போயிட்டுன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? மாத்தி சொல்லிட்டு முதல்ல தூக்கிட்டு, பிள்ளை இறந்துச்சுங்கிறது வேற ஆள் உள்ள விஷயம், முதல்ல தூக்கிட்டு போயிட்டுன்னு சொன்னவங்க அவங்க நினைச்சுட்டாங்க, சவுண்டா போய் சொல், ஃபர்கல் கூப்பிடுறாரு, ஞானி ஃபர்கல் கூப்பிடுறாரு, போய் சத்தமா சொல், எந்த இடத்துல ஒரு முதல்ல எடுத்துட்டு போச்சு அங்க போய் சொல்லுன்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே அது உடனே வெளியே வந்துச்சு. வெளியே எப்படி வந்துச்சுன்னா, முதல்ல தண்ணியில மூழ்கி தானே வரணும், மேலே பாடியை காட்டிட்டு அப்படியே தண்ணிக்கு மேலேயே ஒரு ஆள் வாகனம் நடந்து வர மாதிரி நடந்து வந்துச்சான். கல்லிமில் ஃபர்கல், முதலை கூட்டங்களே, யார் அந்த புள்ளைய முழுங்குறீங்களோ அவன் வந்து ஃபர்கல்கிட்ட வந்து நீங்க பேசணுமா அப்படின்னு சொன்ன உடனே அது வந்துருச்சு. தரையில வந்த உடனே அப்படியே நடந்து வந்துச்சு. எல்லாரும் வலது பக்கம் இடது பக்கம் நடந்து வந்துகிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய குருவுடைய வாசலுக்கு வந்த உடனே முதல்ல என்ன செய்தாங்க, ஒரு இரும்பு வச்சிருக்காங்க, கொல்லம் பற்ற வச்சிருக்காங்க, அவன் வர சொன்னாங்க. இந்த பல்ல புல்ல புடுங்கி எடுனா, இரும்பு வச்சிருப்பாங்க, கொல்லனை வர சொன்னாங்க. முதல்ல இந்த உள்ள எவ்வளவு பல்லா தானே இருக்கும், முதல்ல பல்ல புடுங்கின உடனே முதல்ல உயிரோட அந்த புள்ளைய கக்கு. முதல்ல பொம்பளை பிள்ளை, இவருடைய பொம்பளை பிள்ளையை தான் முழுங்கி உயிரோட கக்குன்ன உடனே அது அப்படியே துப்புச்சு. சொன்னாங்களாம், இனிமேல் அந்த புள்ள வெளியே விழும் பொழுது உள்ள வந்து பயந்து போய் நிலையில வெளியே வந்து விழுந்துச்சான். பாருங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்ல ஒரு சாம்பிள் நமக்கு மீன் வயிற்றுல இருந்து 40 நாளோ ஒரு வாரமோ ஒரு நாளோ உள்ளே இருந்துட்டு வெளியே வந்த ஒரு செய்தி எல்லாரும் சாம்பிள் சொல்றானா இல்லையா? அல்லாஹ் நினைத்தால் நடக்குமா இல்லையா? அற்புதத்தை கூட நடக்குமா இல்லையா? விஷத்தை குடிச்சு உயிரிழந்து வாழ்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க எத்தனை பேர். இன்னைக்கு நம்ம சாப்பிட்டதுலேயே நிறைய பேர் இறந்து போயிடறோம் ஃபுட் பாய்சன்ல. விஷத்தோடு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஈரானியர்களோடு நடந்த விவாதத்துல, நான் விஷத்தை குடிச்சு என் ஆண்டவன் நாடினால்தான் அது குணமாகும், இது விஷமாகும், இல்லாட்டா நான் அது விஷம் இல்லை, நான் நிரூபிச்சு காட்டுறேன். நிரூபிச்சாங்களா இல்லையா? குடிச்சு நெஞ்சில ஓங்கி தன்னுடைய நாடியால் அடிச்சோன்னா வேர்வையா கக்கிச்சா இல்லையா? உயிர் போகலையே. உடனே அவங்க என்ன சொன்னாங்க, ரோமானியர்கள், இவர்கள் எல்லாம் மனிதர்கள்ல விஷத்தோடு இவங்க ஜூஸ் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தா நெஞ்சில அடிச்சுட்டு நம்மகிட்ட பண்றாங்க, இவங்க என்ன சொன்னாலும் கேட்டுருங்க, இவங்களை ஏத்து நம்ம ஜெயிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மீக பலம் இருக்கிறது. அந்த ஆத்ம பலம் இருந்தா மட்டும்தான் இப்படிப்பட்ட அற்புதத்தை தான் வெல்ல முடியும். அதே மாதிரி இப்ராஹிமு தசூகி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் வாழ்ந்தவங்க மிகப்பெரிய அற்புதம் உள்ளவங்க. இவங்களுடைய வரலாறு எழுதுவாங்க. இதே மாதிரி ஒரு முதல்ல வந்து இவங்க காலத்துல ஒரு பையனை தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த அம்மா பயந்துட்டு போய் ஓடி வந்துச்சு. உடனே என்ன செய்தாங்க, தன் சிஷியரை அனுப்பி வச்சாங்க. அவரை போய் கடல்ல நின்று சொன்னாரு, முதலையே அந்த புள்ளை யார் முடங்கெல்லாம் கொண்டு வாங்கன்னு. அந்த மாதிரி அந்த முதல்ல கொண்டு வந்துச்சு. தூப்பு அப்படின்னு நாங்க தூப்புச்சு. நீ ஷாகு அப்படின்னாங்க. அந்த முதலையை பார்த்து என்ன சொன்னாங்க, மூத் பி இதினில்லா, அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு சொல்றேன், நீ இந்த இடத்துல இறந்து போகணும், நீ முழுங்குவனி அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க. அதே மாதிரி அந்த அஹ்மதுல் ஃபர்கலி அந்த சத்தியம் என்ன வாங்கினாங்களாம், இந்த புள்ளைய நீ முழுங்கினி இல்ல, இனிமேல் நான் ஊர்ல இருக்கிற வரைக்கும் நீ எந்த ஆளையும் முழுங்க கூடாது, சத்தியம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்களாம். சத்தியம் பண்ணிட்டு அந்த முதல்ல கடல்ல அழுதுகிட்டே போச்சான். கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே என்ன செய்தான். பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு யமன் நாட்டில் வாழ்ந்த தரீக்கத்தை இத்ரீசியா, உலகத்துல எத்தனையோ தரீக்காக்கள் ஆன்மீக வழிமுறைகள் வந்து விட்டது. இன்னைக்கு ஞானிகள் மடம் எத்தனையோ இருக்குல்லங்க உலகத்துல, ஒரு மடமா இருக்கு, எத்தனையோ மடம் இருக்குல்ல. சமாதியா, சாய்தியா, ஜிஸ்தியா, கல்வத்தியா, சுகரவதியா, ரிஃபாயியா, காதிரியா, கலந்தரியா, எத்தனையோ உலகத்துல ஆன்மீகம் வந்திருக்கு. அதுல இத்ரீசியா, இதனுடைய குரு யார் தெரியுமா? யமன் நாட்டை சேர்ந்தவங்க அஹ்மது இப்னு இத்ரீஸ். எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா? இவங்கெல்லாம் இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆளு மதீனா மக்களே ஒரு ஆள் கைது செய்யப்பட்டவங்க, அங்கேயே ஒரு ஆள்கிட்ட பேசி அவர் ரிலீஸ் பண்ணிடுறமா இல்லையா, போன போட்டு நம்மளுக்கு செல்வாக்க பயன்படுத்தி திடீர்னு ஒரு ஆள் அமெரிக்கால கைதியை பிடிச்சி ஒரு ஆளை பிடிச்சி பேசி முடிச்சிடறமா இல்லையாங்க, ஆன்லைன்ல முடிச்சிடறமா இல்லையா? இந்த மாதிரி ஆன்மீகத்துல முடிச்சவங்க தான் அவங்க. ஏதாவது பிரச்சனைன்னா தன்னுடைய சிஷியருக்கு எங்கேயாவது ஒரு நாட்டுல என்ன இங்க இருந்துகிட்டு அந்த பிரச்சனையை அல்லாட்ட முறையிட்டு அதை சரி பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் அவங்களுடைய செல்வாக்கு. அஹ்மது இப்னு இத்ரீஸ் இருக்காங்களே, ஒரு நாள் ஞானிகளுடைய சுற்றுப்பயணம் போயிருந்தாங்க. ஞானிகள் அதாவது ஆன்மீக சுற்றுப்பயணம் பயான் செய்யறதுக்காக போயிருந்தாங்க. ஊர்ல ஒரு பையன் இறந்துட்டாரு. தகவல் கொடுத்தாங்க, 3 நாள் வரைக்கும் நான் வர்ற வரைக்கும் நீங்க என்ன செய்யாதீங்க, அடக்கக்கூடாதுன்ட்டாங்க. 3 நாள் கழிச்சு தான் வந்தாங்க. வந்தவன் நேர பாடிக்கு பக்கத்துல வந்தாங்க. மகனே, நீ இறப்பா என்று உனக்கு யார் சொன்னது? மண்கால தமூத்து, நீ இறந்து போவா என்று உன்னை பார்த்து யார் சொன்னது? கும், அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு சொல்ற, நீ எழுந்துருன்னாங்க. அந்த பையன் எழுந்துட்டார். பிறகு ராணுவத்தில் சேர்ந்து போர் வீரனா இருந்தார். அவர் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, நடக்கிற விஷயமா இதெல்லாம். எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர் சொன்னா யமன் 1253 வாழ்ந்தவங்க. இதே மாதிரி ஐரோப்பா மேற்கத்திய நாட்டை சார்ந்த ஒரு சிஷியர் அவருக்கு இருந்தாங்க. அவர் பொஞ்சாதிக்கு மோசமானவா.
ஒரு நாள் பேச்சு முத்தி போச்சு, அடிச்சு போட்டாரு, அந்த அம்மா இறந்து போச்சு. மேற்கத்திய நாட்டை சார்ந்த இவங்களுடைய சிஷ்யர் ஒருவருடைய மனைவி மோசமான குணம், சண்டை வந்ததுல அவர் ஏற்றி பேசியிருக்க, வாங்கி அடிச்சுட்டாரு, மரண அடியாகி போச்சு. பதறிட்டார். ஏன்னா மரண தண்டனை இஸ்லாமிய நாட்டில் வந்து பிடிச்சா உடனே மரண தண்டலைங்க, தூக்கலாங்க போட்டுருவாங்க. உடனே பதறிட்டு வந்து சேர்க்க நைட்டு கதவு தட்டினார். என் கதவு திறந்தார். என்னை வந்து என் பிள்ளையை கொஞ்சாதி அடிச்சு போட்டேன், அவன் இறந்து போயிட்டான், எனக்கு அரசாங்கம் தெரிஞ்சுட்டுனா உயிர் போயிடும். பின்னாலே போனாங்க. வந்து பார்த்தாங்க, உண்மையிலே அந்த அம்மா இறந்து போச்சு. சொன்னாங்க, நஹனு நதுஉ ஃபீ கஷ்ஃபி ஹாதல் கர்பி, இந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு நம்ம ஆண்டவன்ட்ட முறையிடுவோம். என்ன சொன்னாங்க? நஹனு நத்தவஜ்ஜஹு, நாம் யார்கிட்ட முறையிடுவோம்? ஆண்டவன்ட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். ஃபீ கஷ்ஃபி ஹாதல் கர்பி, இந்த கஷ்டத்தை நீங்கிறதுக்கு நம்ம ஆண்டவன்ட்ட என்ன செய்வோம்? முறையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்களாம்? துவா செய்தாங்க. துவா செய்துட்டு தன் தடியை தூக்கி மேலே வச்ச உடனே அந்த அம்மா எஞ்சிட்டா. அதுக்கு பிறகு எவ்வளோ நாள் வாழணும் அல்லாஹ் நாடுறானோ அது வரைக்கும் அந்த அம்மா என்ன செய்யச்சான்? வாழ்ந்ததாக என்ன செய்தாங்க? வரலாறு எழுதி காட்டுறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது நக்ஷபந்தியான்னு ஒரு தரீக்கா இருக்கு. பல தரீக்கா சொன்னா இல்ல, அது மாதிரி நக்ஷபந்தியா, இந்த ஷேகுடைய இவங்க வந்து ரஷ்யாவில் பிறந்தவங்க. ஹிஜ்ரி 717 பயான நிறைவுக்கு வரேன். ஹிஜ்ரி 717 ரஷ்யாவில் பிறந்தவங்க. இவங்களுடைய அற்புதத்தில் எழுதுவாங்க, முகமது பஹாவுத்தீன் ஷா நக்ஷபந்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க சொல்லுவாங்க, ஒரு செய்தி சொல்லுவாங்க, ரொம்ப அற்புதமான விஷயம். என்னுடைய சீடர் முகம்மது இப்னு ஜாஹிது நானும் ஒரு பாலைவனத்துக்கு போனோம். அவர் உண்மையிலே நல்ல மனுஷர். அவர் குரு சொல்றாங்க, என்னுடைய சீடர் நல்ல உண்மையான சீடர். அவர் நானும் பாலைவனத்தில் போகும்போது கையில கோடாரியை தூக்கிட்டு போனோம். எதுக்கு? விறகு வெட்டுறதுக்காக வேண்டி கோடாரியை தூக்கிட்டு போனோம். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆன்மீக பேச்சு வந்துச்சு. அல்லாவை பத்தி பேச ஆரம்பிச்சோம், ஞானத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோம். கோடாரி தூக்கி தூர போட்டோம். இப்ப இந்த கோடாரிக்கு வேலை இல்லை. இப்ப நம்ம அல்லாவை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நம்ம காட்டுல விறகு ஏற்ற வேலை இல்லை நமக்குன்னு சொல்லி கோடாரி தூக்கி 2 பேரும் வீசிட்டோம். 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பேச்சினுடைய உச்சகட்டம், அந்த உச்சபட்சம் வரும்போது நாங்க சொன்னோம், முகம்மது, நாமெல்லாம் எந்த அல்லாவுடைய உண்மையான அடியார்கள், நம்ம எந்த கண்டிஷனுக்கு வரணும்னா, ஒரு ஆளை பார்த்து நீ சாகுன்னா அவன் செத்துறணும். நம்ம சொல்லுக்கு அவ்வளவு பவர் வரணும். அதே மாதிரி ஒரு ஆள் இறந்து கிடக்கிற ஆளை பார்த்து நீ உயிர் பெறுன்னா உடனே உயிர் பெறணும். அந்த அளவுக்கு நாக்குக்கு பவர் கிடைக்கும். காய்ச்சல் நீ போன காய்ச்சல் குணமாகணும். தலைவலி போன்னு தொட்ட உடனே குணமாகணும். ஒரு கட்டியை பிடிச்சி அமுக்கி விட்டு அது அமுக்கி இல்லாம ஆயிரும். எத்தனையோ கட்டிகளை பெரிய சீர்கள் அப்படியே அமுக்கி விட்டுருக்க, அப்படி உள்ளே போயிடும். இன்னைக்கு பாருங்க, ஒரு பிள்ளையே வாங்கிட்டு டாக்டர் நம்ம நாயா பேயா அழைச்சி கடைசி சாவடிச்சுட்டு தான் நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கு. அப்படிதாங்க நடக்குது இன்னைக்கு. ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், சார் இது பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. என்ன எப்படி சொல்ல முடியும்? இது பயப்பட இல்லை, பயப்பட வேண்டியதான் அப்படிங்கிற அந்த ஆள். என்னங்க சொல்லணும்? சார் இது பயப்படுற மாதிரி இல்லையா? நான் பயந்து போய் கேட்கறேன், சார் இது பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு போய் கேட்டா, தம்பி ஒன்று பயப்படாது, சாதாரணமானது. சில டாக்டர் இருக்காங்க, சும்மா சிம்பிளா ஒரு ஊசி போடுற மாதிரி லேசா அப்படிதான் ஊசி எறும்பு கிடைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படி சொல்ல முடியும் பயப்படுற மாதிரி இல்லைன்னு? பெரிய பயப்படுற மாதிரி விஷயம் தான். பாதி உயிர் நமக்கு போயிருமா இல்லையா அந்த இடத்துல? அப்ப நம்ம உயிர் நம்ம பெருசானா தான் அவனுக்கு கலெக்ஷன் ஆகும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அப்ப பாருங்க, உண்மையான ஞானிகள் தாங்க இரக்கம் உள்ளவங்க. எவ்வளவு பெரிய 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 மசார்களை பாருங்க, எவ்வளவு நோயாளிகள் வந்து கிடக்குறாங்க, எவ்வளவு பெரிய கத்தி வைக்க வேண்டிய வந்து கிடக்குறாங்க பாருங்க. எத்தனை பேர்கள் வாழ்நாள எண்ணிட்டு கிடக்கிற பெரிய பெரிய பேஷண்ட்டுகள் வந்து கிடக்குறாங்க. அல்லாஹ் ஏதாவது இறக்கத்துல அவங்களுக்கு அந்த அருள் பார்வையை காட்டி அந்த துவாவில் அல்லாஹ் குணப்படுத்துறானா இல்லையா? அது நடக்குதா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய ஆன்மீக அந்த பயான்ல திப்புன் நபவி, நபி மருத்துவங்கிறதுல ரசூலுல்லாஹ் ஒரு மருந்தம்னு சொல்லவே இல்லையே. ஓதல் எவ்வளவு ஓதல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மருந்து. அப்போ மருந்தையும் நோய்க்கும் பார்க்கணும், தெய்வீக மருந்து. இன்னைக்கு டாக்டரே போகக்கூடிய இடம் எங்கன்னா தர்கா. எங்கே எந்த டாக்டர் வந்து கையில ஊசியை தூக்கிட்டு மாத்திரை தூக்கிட்டு அலைகிறாரோ அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு உள்ள நுழையிற இடம் இங்கதான். அதன் மூலமாவது நமக்கு ஏதாவது கிடைக்கட்டும் அப்படின்ட்டு. அப்ப அவங்க பிரச்சனையை தீர்க்கிற இடமும் அதுதான். ஆக இப்படி பார்க்கிற பொழுது அந்த செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அப்போ நாங்க 2 பேரும் ஒரு ஆளை பார்த்து இறந்து போகணும், அந்த அளவு பயிற்சி பெறணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன், நாம டெஸ்ட் பண்ணா என்ன? அதை ஒரு ஆளை பார்த்து இறந்து போகணும்னு சொல்ற அளவுக்கு பவர் பெறணும். நம்ம சீடர் விஷயத்துல செக் பண்ணா என்னன்னு, முகமது நீ இறந்து போனா அவர் இறந்துட்டார். ஆஹா, இறந்து போயிட்டாரன்னு பயந்துட்டேன். பொதுவாகவே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னா, ஃபிரௌனுடைய சபையடிக்கு போகணும், அங்க போய் ஒரு அற்புதத்தை காட்டணும், உங்க தடியை வச்சு பாம்பா கீழே போடுங்கன்னா பாம்பா விடு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்துட்டான். அல்லாஹ் தான் சொல்றான், இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பா தெரியும். இந்த மனுஷனுக்கு ஒரு பயம் இருக்கு தானே. நம்ம என்ன மலக்கா? நமக்கு என்ன பயம் இல்லாம இருக்கு? நம்ம என்ன ஜின்னா? ஜின்னு தான் அடுத்தால பயம் உண்டாகும். நம்ம பயந்தவன் தானங்க. அல்லாஹ்வே சொல்றான், மனுஷன் பயந்தீங்கிறான் குர்ஆன்ல.
மனுஷன் பயந்தவன், பலகீனமானவன், கஷ்டம் வந்தா மிரண்டுருவாங்கிறான்ல, சந்தோஷம் வந்தா மறந்துருவாங்கிறான்ல. கஷ்டம் வந்தா மிரண்டறான், சந்தோஷம் வந்தா அல்லாஹ் மறந்துடுறாங்கிறான்ல. எவ்வளவு பெரிய அவன் நன்றி கெட்டவன் தானே. அப்போ அவர் இறந்துட்டாரு, இறந்தவன எனக்கு பயமாயி போச்சு. இதுல வேற பாலைவனம், வெயில்ல மையத்து ரொம்ப மோசமாயி போச்சு. வெயில கொண்டு பாடியை வச்சு, அதனால தான் ஏசி தீக்கிறோமா, இந்த பெரிய இந்த இதுல வைக்கிறோம்ல, அந்த மையத்தை கொண்டு போய் இதுல கொண்டு எதுக்கு வைக்கிறோம், பெட்டியில அதுக்கு தான் வைக்கிறோம், மையத்து உருமாறிக்கணும். வெயில்ல கடந்து நான் கூட கொஞ்சம் வீங்க ஆரம்பிச்சு நான் பயந்துட்டேன். உண்மையிலேயே அவர் இறந்தே போயிட்டார் போல தெரியுதுன்ட்டு மரத்துல வந்து ஒதுங்கி நின்னேன். கடைசியில ஒரு 12 மணிக்கு போய் பார்த்தேன், நல்ல சூரியன் உதிச்ச பிறகு நல்லா போய் பார்த்தேன், நல்ல வீங்கி போயிருந்துச்சு. அப்ப என்னடா செய்யறது, இந்த மாதிரி ரொம்ப இறந்து போயிட்டாரா, என்ன செய்யறது, இந்த கொலைகேசு மாதிரி ஆயிடக்கூடாதுல சில நேரத்துல கொஞ்சம் யோசிச்சேன். சரி, நாம தான் என் மனசுல ஆண்ட ஒரு உதிப்பை போட்டான். அவரை பார்த்து நீ ஹயாத்தாகு என்று நீ சொல் என்று என் மனசுல அந்த ஆண்டம் போட்டான். முகமதே நீ ஹயாத்தாகு, இஹி யா முகம்மது, இஹி யா முகம்மது, இஹி யா முகம்மதே நீ உயிர் பெறுன்னு சொன்னேன். அவர் உயிர் பெற்றேன். அப்பதான் நான் பின்னால என்னுடைய குருநாதர் செய்து குல்லால் அவள்கிட்ட வந்து சொன்னேன், இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, பயந்துட்டாங்க, அவர் இறந்து போனவனு இறந்துட்டாரு, பயந்துட்டேன். மகனே நீ அது சொன்ன அடுத்த ஸ்பாட்டுக்கு நீ உயிர் பெறுன்னு சொல்லியிருக்கணும், ஏன் லேட் பண்ணேன்னு சொன்னான். அந்த நேரத்தில் நீ வந்து செக் பண்ண தானே செய்யற, உடனே உயிர் பெறுன்னு சொல்லியிருக்கணும், நீ அதனாலதான் நீ பயந்துட்ட. இல்ல ஆண்டவன் என் மனசுல போட்ட பிறகு சொல்லலாமேன்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணேன்னு சொன்னான். இது மாதிரி நல்ல நிகழ்ச்சிகளை இது மாதிரி எதுக்கு உங்களுக்கு வரலாற்று தொகுத்து சொல்ற நோக்கம், அது பயான் கேட்கறது எதுக்குன்னா, ஒரு இடத்துல நம்பி போனுங்க. ஒரு மருந்து சாப்பிட்டாலும் இந்த நோய் குணமாகும்னா தான் கிடைக்கும். சந்தேகத்துல எந்த நோயும் குணமாகாது. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம்னா நம்ம சியாரத்து செய்ய போறோம், அந்த பிரச்சனை, அதாவது அரசியல்வாதிகளுடைய பிரச்சனைகள்லாம் நிறைய ஆன்மீகவாதிகள் தான் வந்திருக்காங்க. நீங்க அந்த பிரச்சனை சீத்தரணும், உங்களுக்கு மஜார் நான் கட்டி தருவேன், உங்களுக்கு நான் இதை கோபுரங்கள் கட்டி தருவேன், ஏன்னா நான் ஒரு அரசரோடு போர் செய்ய போறேன், அந்த போருக்கு நீங்க வந்து சப்போ எங்களுக்கு துவா செய்யணும், செய்துட்டா உங்களுக்கு ஒரு பெரிய அரண்மனை கட்டி தரேன், உங்களுக்கு பள்ளிவாசல் கட்டி தரேன் அப்படின்னு சொல்லிதான் துவாவை நாடிதாங்க உலகத்துல உள்ள எல்லா இஸ்லாமிய அரசர்களும் நாட்டை கைப்பற்றினாங்க. அதனால அந்த துவா நமக்கு வேணும், அதுக்கு தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி நல்லடியார்களுடைய நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளும் மூலமாக 1700 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஞானிகளை எல்லாம் ஒரு நிமிஷம் நமக்கு நம்முடைய கனவிலும் நினைவிலும் வந்துட்டு போயிருக்காங்க. அவங்களை எல்லாம் இப்ப நினைவுபடுத்திருக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் 7ஆம் நூற்றாண்டு வரலாறு யார் பார்த்தா யாருக்கு தெரியும்? அதெல்லாம் நம்ம தெரிவதன் மூலமாக நான் பேசுறது எல்லாம் யூடியூப்ல ஏற்றிடுறது. ஏன்னா அது உலகமுள்ள எல்லாரும் பார்ப்பாங்க, நம்ம காலத்துக்கு பிறகும் எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணாதான் இன்னைக்கு வந்து நம்முடைய இஸ்லாமத்தை கேட்கிறவங்களும் ஆசையில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி செய்தி கிடைக்காதான் எல்லாருமே கெட்டவங்க நினைக்க முடியாது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்ச்சியை ஒரு உயிரோட்டமான நிகழ்ச்சியாக எத்தனை ஒரு 10-15 பேருடைய வரலாறு நம்ம சொல்லியிருக்கிறோம்னா, இந்த 10-15 பேர் நமக்கு துவா செய்வாங்களா இல்லையா? இந்த 10 பேருடைய ஆன்மீக உயிர்களுக்கும் நம்ம செய்தி சொல்லப்படுமா இல்லையா? ஆக அவங்க துவா நமக்கு கிடைக்கணும். அவங்களுடைய அற்புதத்தை நம்ம சொன்னதன் மூலமாக அது நடந்தது பகதாதுல, நடந்தது மிஸ்ர்ல, நடந்தது யமன் நாட்டுல, நடந்தது ரஷ்யாவில, இப்படி பல நாடுகள்ல நடந்ததை நம்ம சிந்தாமதார் அவுலியாவுடைய ஆக அவங்க கூட வலிமார்களுடைய விழாவுக்கு வந்திருக்காங்க, அவங்க துவாவை நாடி வந்திருப்பாங்க. அந்த துவானால இன்னும் தெரியல, நான் என்னுடைய நிகழ்ச்சியில எங்களுடைய வரலாறுலாம் அங்க வரப்போகுது என்று இந்த எண்ணத்தை எனக்கு இந்த விஷயத்தையெல்லாம் நீ பேசப்பா என்று அல்லாஹ் நாடிட்டான இன்னும் தெரியல. ஒரு 10-15 நாட்டுல உள்ள இறைநேசர்கள் வரலாறுகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். இது நீண்ட சுருப்பொழிவு நிகழ்ச்சி இல்லை, இருந்தாலும் ஒரு பரக்கத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு ஜும்மா உரை அளவுக்கு நடத்தப்பட வேண்டும் என்று தான் அதற்கு சொல்லியிருந்தாங்க. இதான் நேரம் அதிகமாக ஆக்கிட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசியபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.